வெல்கம் பேக் டு மை சேனல் டாமினேட்டிங் பீஸ்ட்ஸ். இன்னும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்குறோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் வீடியோ அசட் கிளாஸஸ் பற்றி சொல்கிறப்போ உங்களுக்கு ஈக்விட்டி அசட் கிளாஸஸ் மோர் லிக்விடிட்டியாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரிட்டர்ன்ஸும் மற்ற அசட் கிளாஸஸை கம்பேர் பண்ணுறப்ப நல்லா கொடுக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஈக்விட்டியை பற்றி ஒரு ஷார்ட் நோட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு 2 ஸ்கிரிப்ட்ஸோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்விட்டினா என்ன, வாட் இஸ் மீன் பை ஈக்விட்டி அப்படின்னா, ஈக்விட்டியை பற்றி கிறிஸ்ப் அண்ட் கிளியராக ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படின்னா, ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னா ஓனர்ஸ் மணி. ஸோ ஒரு ஷேரை நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸ் உங்ககிட்ட இருக்கோ அதுக்கு உண்டான ஓனர்ஷிப் உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ஓனர்ஸ்க்கு உண்டான பெனிஃபிட். ஸோ இப்போ கம்பெனி வளருது அப்படின்னா நீங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் மாதிரி. ஸோ அப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோவும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்போ கம்பெனி வளருது, அது கிடைக்கிற லாபத்தில் எனக்கு பங்கு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. அதை வந்து ஒரு சில ஃபார்மெட்ஸ்லாம் அவங்க கொடுப்பாங்க. அதாவது போனஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ போனஸ் ஷேர்ஸ் கொடுப்பாங்க, இல்லை டிவிடெண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க, டிவிடெண்ட் ஷேர்ஸாக கொடுப்பாங்க, இல்லை டிவிடெண்ட் கேஷாக கொடுப்பாங்க, டிவிடெண்ட் பே அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில டேர்ம்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணுறது மூலமாக அந்த கம்பெனி வளர்றதோட சேர்த்து உங்களோட போர்ட்ஃபோலியோவும் நீங்களும் சேர்ந்து வளருவீங்க. ஸோ இப்போ 1 by 1 எப்படி க்ரோ ஆகும், என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எதை வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கம்பெனியோட அவங்க பேப்பர்ஸில் இருக்க வேலை, அதாவது வந்து அவங்க ஃபைல் பண்ணுறப்ப ஒரு வேலைன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வேலை தான் அந்த ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேஸ் வேல்யூ தான் ஸ்கிரிப்டோட காசா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பட் இந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு தான் அந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் இருக்கும். பேசிக்காக 100 ஃபேஸ் வேல்யூவில் இல்லை 10 ஃபேஸ் வேல்யூவில் ஒரு ஷேரை வந்து விடுவாங்க. ஸோ இந்த ஃபேஸ் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் எத்தனை ஷேர் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இது சொல்கிறேன்னா, இதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்த டேர்ம்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். அதனால ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் ஃபேஸ் வேல்யூ பற்றி. ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற கார்பரேட் ஆக்ஷனில் முதல் என்னென்னா போனஸ். ஸோ போனஸ் அப்படின்னா என்னென்னா, ஜென்ரலான டேர்மே என்னென்னா அடிஷ்னலாக கொடுக்குறது, அடிஷ்னல் இன்கம் மாதிரி. ஸோ அதே தான் இங்கேயும். இப்போ ஒரு கார்பரேட்டை கொஞ்சம் டெவலப் ஆகிறாங்க, அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரெகுலரான ஒரு இன்கம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா அப்போ வந்து போனஸ் ஷேர்ஸை கொடுப்பாங்க. ஸோ போனஸ் ஷேர்ஸ் எப்படி வரும் அப்படின்னா 1:2, 2:1, 2:3 இந்த மாதிரி ரேஷியோலாம் அவங்க வந்து ஷேர்ஸை போனஸ் ஷேர்ஸை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்த 1:2 போனஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 1 ஷேர் போனஸ் கொடுப்பாங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட 200 ஷேர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 100 ஷேர் அடிஷ்னலாக கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த போனஸோட மீனிங். இந்த போனஸ் கொடுக்கறது மூலமாக கம்பெனி சைடில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க வந்து அவங்கக்கிட்ட இருக்க ரிசர்வ்லேருந்து அடிஷ்னலாக ஷேர்ஸ் கொடுக்கறதால ஷேர்ஸோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஈக்விட்டி ஷேர்ஸோட அமௌண்ட் ஜாஸ்தியாகும். ஸோ சின்ன ரீட்டைல் கஸ்டமர்ஸ் நிறைய தேடி வருவாங்க. ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் கம்மியாகும். பிகாஸ் கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ்லேருந்து அடிஷ்னலாக கொடுக்கறதால ஸ்டாக்கோட வேல்யூவேஷன் கம்மியாகும். பட் அந்த ஹோலாக ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 200 ஷேர் நீங்கள் வச்சுருக்கீங்க, போனஸ் கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வச்சுருக்க 200 ஷேர் 300 ஷேர் ஆகிடும். ஸோ ஒரு இன்வெஸ்டருக்கு நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மாக கூடவே வர இன்வெஸ்டருக்கு இது ஒரு பெனிஃபிட். ஸோ இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்டாக் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஸ்கிரிப்ட் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பிளிட் அப்படின்னாலே அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு மீனிங் தெரியுது, பிரிக்கிறது ரெண்டா. ஸோ இதில் ஸ்டாக்ஸில் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டாக் ஸ்பிளிட் ஃபர்ஸ்டே நம்ம வந்து அந்த ஃபேஸ் வேல்யூன்னு ஒரு டேர்ம் சொன்னோம் இல்லையா. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஏபிசி பிரைவேட் லிமிடெட் இருக்கு. அந்த ஏபிசி பிரைவேட் லிமிடெடோட ஃபேஸ் வேல்யூ 100 அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ அந்த 100 ஃபேஸ் வேல்யூவை நான் வந்து 10 ஆக்குறேன் அப்படின்னா, இப்போ 100 ஃபேஸ் வேல்யூ இருக்கிறப்போ 1000 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு 10 மடங்கு கம்மி பண்ணுறாங்க அப்படின்னா 1000 அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்க இடத்துல ஸ்பிளிட் பண்ணி கம்மியாக்கிறதுக்கு அப்புறம் 10,000 அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அதே தான் இன்வெஸ்டர் இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஏற்கனவே 2000 இருக்கு அப்படின்னா ஸ்பிளிட் பண்ணி 10 கம்மியாக பண்ணோன்னா உங்களோட ஷேர் × 10, அப்போ 20,000 ஷேர்ஸ் உங்ககிட்ட இருக்கும். இதனால் பண்ணுறதால என்னன்னா, உங்களுக்கு ஷேர்ஸ் கம்பெனி சைடு என்ன நடக்கும் அப்படின்னா, ஷேர்ஸோட வேல்யூ கம்மியாகுது, பட் மோர் வாலட்டைலாக ஆகும். அட் த சேம் டைம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் கம்பெனியை பார்த்து இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. ஸோ இதுக்கப்புறமும் என்னன்னா, நம்ம ஆஸ் அ இன்வெஸ்டராக நம்மளுக்கு சைடு கிடைக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களோட ஷேர் குவான்டிட்டி ஜாஸ்தியாகும். இப்போ இதுலேருந்து ஒரு ப்ரைஸ் ஏறுறப்போ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2000 ஷேர் இருந்த இடத்துல உங்களோட ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்க குவான்டிட்டி 20,000 ஷேர் இருக்குது. ஸோ ரேட் வந்து 400 இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ க்ரோ ஆகிட்டே இருக்கும். க்ரோ ஆகிட்டே இருக்கிறப்போ ஒரு 400 ரூபா இருக்க ஷேர் வந்து 500 ரூபா ஆயிடுது அப்படின்னா, அன்னைய உங்களோட மார்க்கெட் மதிப்பு என்ன அப்படின்னா
எவ்வளோ அமௌண்ட் இன்ட்டு உங்ககிட்ட எவ்வளோ ஷேர் இருக்குது அதை போட்டிங்கன்னா என்ன விலை வருதோ அதுதான் உங்களோட அன்னைய மார்க்கெட்டோட மதிப்பு. ஸோ இதனால் ஆஸ் எ இன்வெஸ்டராக உங்களுக்கு வந்து ஷேர்ஸ் அதிகமாக கிடைக்கும். அட் த சேம் டைம் உங்களோட போர்ட்ஃபோலியோ டெவலப் ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டேர்ம் என்ன அப்படின்னா டிவிடெண்ட். டிவிடெண்ட் அப்படின்னா என்னன்னா இதை ரெண்டு வகையாக கொடுப்பாங்க. ஒன்று வந்து கம்பெனி அவங்கக்கிட்ட இருக்க ப்ராஃபிட்டை இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேராக கொடுப்பாங்க, ஆர்எல்ஸ் காசாக கொடுப்பாங்க. ஸோ ஷேர்ஸாக எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா பர்சன்டேஜில், ஃபார் எக்ஸாம்பிள் 5%, 10%, 15% அப்படிங்கிற பேசிஸில் அவங்க வந்து ஷேர்ஸாக கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் அதே பர்சன்டேஜ் மாதிரி தான் உங்களுக்கு காசாகவும் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 5% ப்ராஃபிட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் என்னவோ அது வந்து அந்த பர்டிகுலர் இன்வெஸ்டருக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ இந்த 4 இது எப்படின்னா கார்பரேட் ஆக்ஷன்ஸ்னு பொதுவாக சொல்லுவாங்க. ஒரு இன்வெஸ்டர் ஒரு நல்ல கம்பெனியில் ஷேர் வாங்கி வச்சிருக்கிறது மூலமாக அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும், எப்படி க்ரோ ஆகுறாங்க அப்படின்ட்டு ஓவராலாக நம்ம தியரிட்டிக்கலாக பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சில ஸ்கிரிப்ட்ஸு அது எப்படி க்ரோ ஆகிருக்கு, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு என்ன ஸ்கிரிப்ட்னா விப்ரோ. ஸோ இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன ப்ரீஃபிங் பார்ப்போம். விப்ரோ 1980 நம்ம ஒரு 10,000 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதோட இன்னைய மதிப்பு ரஃபாக சொல்லணும்னா 500 crores. ஸோ இது வந்து உங்களுக்கு கற்பனை கதை அப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் கார்பரேட் ஆக்ஷன்ஸ்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த போனஸ், அந்த டிவிடெண்ட், ஸ்பிளிட் இது மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்தில் 1980 10,000 இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து அரௌண்ட் 500 crores ஆயிருக்கு. ஸோ அது எப்படி அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது 1980 ஃபேஸ் வேல்யூ 100 இருக்குது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 100. ஸோ அதோட விலை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 100 ரூபா. அப்போது நம்ம 100 ஷேர் இருக்குது, 10,000 இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுக்கு அடுத்த ரெகுலரான இன்டர்வலில் 81, 85 கிடைக்கிற போனஸால் நம்மளோட 100 ஷேர் 400 ஷேர் ஆகுது. 86 ஃபஸ்ட்டு ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 100 ரூபா இருக்கிறது வந்து 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ கம்மி பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நம்மளோட 400 குவான்டிட்டி ஷேர் 4000 ஆகுது. ஸோ அடுத்தடுத்து ரெகுலரான இன்டர்வலில் பார்க்குறீங்க 1987, 89, 92 இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த போனஸ் உங்களுக்கு. ஸோ நம்ம ஷேர் அப்படி அப்படியே உங்களுக்கு டபுள் ஆகிட்டு வருது. தென் செகண்ட் ஸ்பிளிட் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1999 கொடுக்குறாங்க. 100 இருந்தது ஃபஸ்ட்டு ஸ்பிளிட்டில் 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிறாங்க. 10 இருக்கிறது இப்போ வந்து 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிறாங்க. ஸோ நம்மளக்கிட்ட அந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஃபாக 9,60,000 ஷேர்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறம் ரெகுலர் இன்டர்வல்ஸ் 99 அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2004, 5, 10, 17 அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஜான்வரி 2019 வரைக்கும் போனஸ் ரெகுலரான இன்டர்வலில் கொடுத்துக்கிட்டே வராங்க. ஸோ அட் த எண்ட் ஆஃப் 2019 நம்மளோட ஷேர்ஸோட எண்ணிக்கை எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2,56 lakh ஷேர்ஸ் நமக்கு தெரியும். அப்போ நம்ம வாங்கின 100 ஷேர் 1980 ஒரு ஆள் இப்போ வரைக்கும் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கார்பரேட் ஆக்ஷன்ஸ் மூலமாக ஏற்படுற போனஸ் மூலமாக ஸ்பிளிட்ஸ் மூலமாக இப்போது அவர்கிட்ட 2019 2,56 lakh ஷேர்ஸ் இருக்குது. ஸோ அதோட இன்னைய மதிப்பு 213 ரூபா 5 பைசா. இப்போ வந்து ஒரு விப்ரோவோட ஷேர் வருது. இன்னைய மதிப்பு ரஃபாக வந்து 545 crores. ஸோ இது வந்து ஒரு 30 வருஷ காலமாக ஒரு நல்ல கம்பெனி விப்ரோவில் ஜஸ்ட் ஒரு 10,000 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது மூலமாக மட்டுமே 10,000 ரூபா 30 வருஷத்துக்கு அப்புறம் 500 கோடி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது விப்ரோவில். இதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட் இதுலேயே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் ஈச்சர் மோட்டார்ஸ். ஸோ அதை நான் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஈச்சர் மோட்டார்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போது 2000 20 வருஷம் பேக் ராயல் என்ஃபீல்டு பைக்கோட விலை வந்து 55,000. அப்போது ஈச்சர் மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் 17 rupees 50 paise. ஸோ இதை லாஸ்ட் வீடியோவில் நான் க்ளோஸ் பண்ணேன். அப்போது ஒரு ராயல் என்ஃபீல்டு பைக் 55,000 கொடுத்து வாங்கியிருந்தீங்க, அதுக்கப்புறத்துலேருந்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேபி அந்த பைக் மேலே உள்ள கிரேஸ்க்காக இப்போ அதோட மதிப்பு ஒரு 30,000 போகலாம், அதோட நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்துச்சுன்னா. பட் வேற 55,000 கொடுத்து அப்போ ராயல் என்ஃபீல்டு பைக் நீங்கள் வாங்காமல் ஈச்சர் மோட்டார்ஸ்லாம் அந்த 55,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் என்னோட க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து அரௌண்ட் 16,000 போகுது. ஸோ இப்போ மார்க்கெட்டே டல்லாக இருக்கிறதால இதே ஈச்சர் மோட்டார்ஸ் ஒரு 1 year பேக் 1.5 years பேக் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் 30,000 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம வித்துட்டு வெளில வந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 கோடி 15 கோடி இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிறதுனால சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷம்னு சொல்கிறோம், 30 வருஷம்னு சொல்கிறோம். இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 2-3 வருஷத்துல கூட ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ரீசெண்டான எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்கிறேன். இயர்லி 2016 பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் அரௌண்ட் 200s ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அப்போ இருந்த ஐசிஐசிஐ பேங்க்கை நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ February 2020 550 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அப்போ ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு 100 ஷேரை வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா வித்தின் 3 years 4 yearsக்குள்ள 20,000 ரூபா வாங்கியிருக்கிறது 50,000 ரூபா ஆகும்.
ஸோ இது இப்போ ரீசெண்டாக 2016 200 கிட்ட ட்ரேட் ஆகிருந்த ஐசிஐசிஐ பேங்க் இப்போ 2020 பிப்ரவரியில் உங்களுக்கு வந்து 500. இது வந்து ஐசிஐசிஐ பேங்க் வருது. ஸோ அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா சன் டிவி 2015 மிட்டில் தான் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 300 அரௌண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதே சன் டிவி ஜான்வரி 2018 பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 ரீச் ஆயிடுச்சுன்னா 1000 தாண்டியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம அப்போ ஒரு 100 ஷேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30,000 கொடுத்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா 2018 ஸ்டார்டிங்கில் அந்த 30,000 1 லட்ச ரூபா ஆயிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரீசெண்டாக நம்ம பார்த்த ஒரு ஷேர்ஸோட ஒரு என்ன சொல்கிறது ஈக்விட்டியோட பெர்ஃபார்மன்சஸ். ஸோ இதுக்கப்புறம் நான் கொடுக்குற சஜஷன் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ கரண்ட்டாக 2020 நம்ம இருக்கோம். ஸோ இப்போ ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா, இதே மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ ஒட்டுமொத்த மார்க்கெட்டுமே வந்து கீழே வந்திருக்கு, அதாவது டவுன் ஆகிருக்கு. ஸோ ஒரு சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி மெத்தட் சொல்லுவாங்க, அதாவது பை த டிப்ஸ் செல் த டிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா மார்க்கெட் எப்போ கீழே வருதோ வேல்யூவேஷன் கம்மியாகுதோ அப்போ நல்ல ஸ்டாக்ஸை நம்ம வாங்கி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட் ஓவராலாக மேலே ஏறுறப்போ நல்ல ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மேலே ஏறும். அப்போ நம்ம அதை செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நிலைமை இப்போ மார்க்கெட்டில் இருந்துருக்கு. எல்லா நல்ல ஸ்டாக்ஸும் கீழே வந்திருக்கு. ஸோ இந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிட்டு நல்ல ஸ்கிரிப்ட்ஸாக வாங்கி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல நிலைமையில இருக்கு. ஸோ இது மூலமாக என்ன அப்படின்னா ஈக்விட்டி 30 வருஷங்கிற பீரியடுக்கு இல்லை, 4 to 5 இயர்ஸுங்கிறது இல்லை, உங்களுக்கு எல்லா டைத்துக்கும் ஏற்ற மாதிரி ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு ஈக்விட்டியில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். என்ன ஒன்று அப்படின்னா சின்ன பேஷன்ஸ் மட்டும் வேணும். இன்றைக்கி வாங்கிட்டு நம்ம நாளைக்கு இறங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு ரிலையபிலிட்டி வேணும் அப்படின்னா நல்ல ஸ்டாக்ஸாக நம்ம வாங்கலாம். எப்போவுமே நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இறங்கினாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏறும். ஸோ அந்த மாதிரி நல்ல ஸ்டாக்ஸாக நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக ப்ராஃபிட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கௌதம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.